So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So இந்த ரீடிங்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளா உங்க பர்சன் உங்ககிட்ட வந்து இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற அந்த விஷயம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இதை அவங்க சொல்லாமலே வந்து இருந்திருப்பாங்க, பட் அவங்களோட மனசுல இருந்திருக்கும் இதெல்லாம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட்ல என்னென்ன அந்த ஒரு தாட் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம இந்த ரீடிங்ல வந்து கவர் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட்ஸ் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் உங்களோட ஹைப்போட்ஸ் அப்போ நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இந்த பர்சனோட மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஆசிலேட்டிங்கான ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா இந்த பர்சனுக்கு வந்து இருந்திருக்கும். ஓகே, ஒரு ஆன் அண்ட் ஆஃப் வந்து இருந்திருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம வந்து பார்த்தாலும் சரி, இப்ப இதோட எனர்ஜி நம்ம வந்து பார்த்தாலும் சரி, ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வந்து இருக்கும். அவ்வளோ நீங்க இந்த பர்சனை வந்து டீப்பா வந்து லவ் பண்ணிருப்பீங்க. அந்த பர்சனும் உங்க மேல அந்த ஒரு டீப்பான ஒரு லவ் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஒரு டீப் கனெக்ஷனை தான் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. சில பேருக்கு நீங்க உங்களோட பர்சன் மிதுன ராசியா வந்து இருக்கலாம். சில பேருக்கு நீங்க உங்களோட பர்சன் ரிஷப ராசியா இருக்கலாம், கன்னி ராசியா இருக்கலாம், மகர ராசியா வந்து இருக்கலாம். சோ அந்த மாதிரி இந்த எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இருப்பாங்க. எர்த் அப்படி இல்லைன்னா யாரோட எலிமெண்ட். இங்க நான் மற்ற எனர்ஜிஸ்மே தான் நான் வந்து பாக்குறேன். வாட்டர் எலிமெண்டோட சைன்மே தான் நான் இங்க வந்து பாக்குறேன். டேரோவை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ராசி அப்படின்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இதுல என்ன எனர்ஜி பிரசன்டபிளா இருக்கோ அதை நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். மற்றபடி உங்களுக்கு வந்து ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா வந்து வாட்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ அது த்ரூ உங்களுக்குரிய கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் நடுவில் இருக்க அந்த ஒரு அட்டாச்மெண்ட், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அட்டாச்மெண்ட் ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாச்மெண்டா தான் வந்து இருக்கு. இப்போ வரைக்கும் அது ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கு. நீங்க பேசுறீங்க, பேசல, ஒரு ஆன் அண்ட் ஆஃபா வந்து இருக்கு. அப்பப்ப நினைச்சா பேசுறாங்க, இல்லைன்னா வந்து பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற எந்த ஒரு சில குறைகள் இருந்தாலும் சரி, பட் இவங்க மனசுல இருந்து உங்களுக்குரிய அந்த ஒரு லவ் வந்து இன்னும் போகல. எப்படி அவங்க டே ஒன் உங்ககிட்ட எப்படி அந்த விருப்பத்தோட அவங்க வந்து பழகுனாங்களோ, எப்படி அந்த ஒரு பாசத்தோட உங்ககிட்ட வந்து பழகுனாங்களோ, அந்த அன்பு இப்போ வரைக்கும் வந்து அவங்களோட மனசுல இருக்கதான் செய்யுது. அது இன்னமும் அவங்க மனசுல வந்து இருக்கு. உங்களுக்காக அவங்களோட லைஃப்ல அந்த ஒரு ஸ்பேஸ் அப்படின்ற, அவங்க ஹார்ட்ல ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது கண்டிப்பா வச்சிருக்காங்க. சோ இந்த பர்சன் என்னன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. நீங்க இப்போதைக்கு அவங்க கிட்ட வந்து இப்ப சரியா பேசாம இருக்கிற சில விஷயமா இருக்கட்டும். ஸ்டார்டிங்ல இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு இந்த விஷயம்லாம் நான் வந்து பண்ண வேண்டியிருக்கு. சில பேருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் இது. அவங்களுக்கு யாராவது கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட படிப்பு செலவுக்காக அந்த மாதிரி சில விஷயம் எல்லாமே இவங்க தான் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். உங்களோட பர்சன் தான் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது அவங்களுக்குன்னு இருக்க சில கடமைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சில கடமைகள் உங்களோட பர்சனுக்கு வந்து ரொம்ப அதிகமாவே வந்து இருந்திருக்கும். கொஞ்சம் ஒரு ஃபைனான்சியல் ரீதியா வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு சில கஷ்டம் வந்து இருக்கதான் செய்யுது. ஓகே, அப்படி இருக்கும்போது இவங்க தான் எல்லா விஷயத்தையும் வந்து கொஞ்சம் கொண்டு போற மாதிரி இருக்கு. அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட ஃபேமிலி எல்லாமே மெயின்டைன் பண்றது எல்லாமே உங்க பர்சன் தான் வந்து எல்லாம் பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க அதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். இந்த பிரச்சனை எல்லாம் வந்து இருக்கு, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, மணி வைஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஃபேமிலில இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை சொல்லிட்டு தான் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து விலகிருப்பாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு கரெக்டான ஒரு ரீசன் சொல்லிட்டு தான் இவங்க வந்து விலகிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. காரணம் சொல்லாமலாம் இவங்க வந்து விலகிருக்க மாட்டாங்க. நீங்க விலகுன சில பேருக்கு நீங்க விலகுன அந்த மூமெண்ட்ல அவங்க காரணம் சொல்லனா கூட, இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணும்போது சொல்லியிருக்கலாம். இந்த சில பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்றது எல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்க. அதுலயே உங்களுக்கு வந்து பதில் கிடைச்சிரும். உங்க கேள்விக்குரிய ஒரு பதில் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். சோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அந்த ஒரு டைம்ல ரெண்டு பேரும் செப்பரேட் ஆயிருப்பீங்க. சரியான ஒரு பேச்சுவார்த்தை வந்து இருந்திருக்காது. சரியான ஒரு கம்யூனிகேஷன் ரெண்டு பேர்கிட்டயே வந்து இருந்திருக்காது. இப்படியே கொஞ்ச நாள் வந்து போயிட்டே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நேரத்துல நம்ம வந்து பார்க்கும்போது
பேசியிருப்பீங்க, 2 பேரும் வந்து பேசியிருப்பீங்க. ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளோ தூரம் வந்து நான் மிஸ் பண்றேன். எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே வந்து இல்ல. எதுவுமே வந்து பேசுறது இல்ல அப்படின்ற மாரி அந்த சில கான்வர்சேஷனும் நீங்களும் உங்களோட பெர்சன் வந்து பண்ணியிருப்பீங்க. எப்போ நீங்க திருப்பி அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சீங்களோ, அப்பலருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் வந்து இருந்துட்டு இருக்கும். அதாவது சுத்தமா கான்டாக்ட் இல்ல அப்படின்றது கிடையாது. அப்பப்போ பேசுவாங்க, அப்பப்போ பேச மாட்டாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அந்த கான்வர்சேஷன்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பட் அதுக்குன்னு சுத்தமா எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சில பேச்சுவார்த்தை வந்து இருக்கதான் செய்யும். ஓகேங்களா? ஸோ மந்த்லி ஒரு வாட்டி 2 வாட்டி பேசுறீங்க. இல்ல ஒரு 1 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஒரு மாசம் பேசுறீங்க அப்படின்னா, ஒரு மாசம் பிரேக் எடுத்துட்டு திருப்பி ஏதாவது ஒரு ரேண்டமா ஏதாவது அவங்க கிட்ட வந்து பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கான்டாக்டா தான் வந்து போயிட்டே இருந்திருக்கும். இப்ப நெக்ஸ்ட் இங்க என்ன அப்படின்னா, இந்த பெர்சனுக்கு உங்க மேல அவ்வளோ லவ் வந்து இருக்கு. ஏன்னா இந்த எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியா தான் நான் இங்க வந்து பாக்குறேன். நிறைய விஷயத்துல இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்கலாம். ஏன்னா அவங்க எடுத்திருக்க சில முடிவுகளா இருக்கட்டும், அது ஒருதலை பட்சமா வந்து அவங்களுக்கு இப்போ ரிக்ரெட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிட்டு அவங்களோட குடும்பத்தை, அவங்களோட குடும்பமா இருக்கட்டும், அவங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்களோட வாழ்க்கையை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்களோட லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ இந்த பெர்சனுக்கு வந்து என்னன்னா புரிய ஆரம்பிக்குது ஒரு சில விஷயம் எல்லாமே. இப்போ இவங்க வந்து நம்ம வாழ்க்கையை பார்க்காம போயிட்டோமே, ஒரு பர்சனை பார்க்கறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சனோட மனசை நம்ம வந்து ஹர்ட் பண்றோம் அப்படின்ற அந்த சில விஷயம் எல்லாமே இவங்களுக்கு இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணதான் பண்றாங்க. சில பேருக்கு ஆல்ரெடி இவங்க ரியலைஸ் பண்ணிருக்கலாம். ரியலைஸ் பண்ணாலும் என்னவோ அப்பப்போ உங்ககிட்ட வந்து கான்வர்சேஷன் பண்ற மாதிரி எல்லாமே இருக்கு. பட் இப்போ இதுல நான் இன்னும் ஒரு நல்ல விஷயமும் நான் இங்க வந்து பாக்குறேன். அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை பத்தி. ஃபர்ஸ்ட் இவங்களோட எனர்ஜிஸ் எல்லாம் நம்ம வந்து கவர் அப் பண்ணிடலாம். ஸோ இவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கண்டிப்பா வந்து கேட்பாங்க. அவங்க பண்ண மிஸ்டேக்கு கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாங்க இந்த பர்சன். அண்ட் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்களுக்கு அந்த லவ் வந்து இன்னுமே தான் வந்து இருக்கு. ஏன்னா இந்த பர்சன் கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க அப்படின்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப கிளியராகவே வந்திருக்கு. ரொம்ப ஒரு கிளியர் சைனாவே வந்திருக்கு இந்த எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது. நிறைய விஷயத்துல இந்த பர்சன் இப்படி அப்படின்ற அந்த ஒரு கேம் பிளே பண்றாங்க, ஒரு மைண்ட் கேம் பிளே பண்றாங்க. கொஞ்சம் ஒரு சில வந்து மேனிபுலேட் பண்ற மாதிரி வந்து இருக்கு. தேவைக்காக வந்து பழகுறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது. அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்க பர்சன் தேவைக்கு தான் வந்து பழகுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சா வந்து பழகுறாங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நம்பலாமா நம்ப வேண்டாமா, இது உண்மையாவே இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு விருப்பப்படுறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களோட மனசுல ஏதாவது ஒரு சில கேள்விகள் இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த கேள்விக்குரிய பதில் வந்து நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஓவர் திங்கிங் பண்ற அளவுக்குலாம் இங்க எதுவுமே வந்து கிடையாது. சிச்சுவேஷன், சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை அந்த மாதிரி வந்து மாத்தி இருக்கும். மத்தபடி இந்த பர்சனுக்கு நீங்க வேணும். இந்த பர்சன் அதனாலதான் திருப்பி வராங்க. அதுக்குரிய ஒரு ஆக்ஷனை வந்து எடுக்கிறாங்க. அதுக்குரிய ஒரு முயற்சிகள் கண்டிப்பா இந்த பர்சன் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்க பர்சனை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு பர்சனா வந்து இருக்காங்க. எதுனாலும் சரி ஒரு சோம்பேறித்தனம் இல்லாம ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்குரிய அந்த ஒரு எஃபர்ட்டா இருக்கட்டும், அதுக்குரிய அந்தந்த விஷயத்த அவங்க கரெக்டா வந்து பண்ணுவாங்க. அவங்களோட வேலை எல்லாமே வந்து ஒரு கரெக்டான ஒரு வேலையா தான் வந்து இருக்கும். சோ இப்ப அவங்க முடிவு எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான அந்த ஒரு லவ்வா இருக்கட்டும், அந்த ஒரு ஜஸ்டிஸா இருக்கட்டும், அது இவங்க வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, சோ இந்த பர்சன் திருப்பியோட லைஃப்ல வரலாம். இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் ஆன் அண்ட் ஆஃபா இருந்தாலும் அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. எப்படி நீங்க எப்படி நீங்க நல்லா பேசிட்டு இருந்தீங்களோ, எவ்வளவு தூரம் அட்டாச்சா வந்து இருந்தீங்களோ, அது மாதிரி இந்த பர்சன் கிட்ட நீங்க பழையபடி மறுபடியும் அட்டாச் ஆவீங்க. ஓகேங்களா? சில பேருக்கு இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் எல்லாமே இந்த பர்சனுக்கு வந்து இருக்கு. சில பேர் இப்ப நீங்க வந்து ஒரே ஊர்ல தான் வந்து இருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்ப அடிக்கடி அவங்கள போய் நீங்க வந்து மீட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு வாரம் நம்ம வந்து எடுத்தா கூட அடிக்கடி அவங்கள போய் பாக்குறது, பேசுறது, கூடயே வந்து இருக்கிறது, அந்த மாதிரி சில விஷயம் எல்லாம் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி அந்த டேஸ் உங்களுக்கு திருப்பி வரதான் செய்யும். திருப்பி இந்த பர்சன் கூட அடிக்கடி உங்களை வந்து மீட் பண்றது, இவங்க கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றது, அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்க வந்து நடக்கலாம். சோ அப்ப கம்யூனிகேஷன் அப்படின்ற அந்த விஷயத்துல வந்து ஒரு கிளியர் கட் கம்யூனிகேஷன் அங்க வந்து இருக்கும். சோ டெஃபினட்டா இந்த பர்சனே வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஒரு ஆன் அண்ட் ஆஃப் தானே போயிட்டு இருக்கு இந்த கனெக்ஷன். ஸோ இது எப்படி ஒரு ப்ராப்பர் வேயா கனெக்ஷனா இது வந்து மாறும், எப்போ இவங்க சரியா பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, இனிமே இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து சரியா பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே இனிமே அவங்க கிட்ட வந்து நல்லபடியா வந்து பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பா வந்து கொடுக்கணும் அப்படின்றது இப்பதான் இந்த பர்சனோட மைண்ட் செட்ல அந்த விஷயம் வந்து ஏறி இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பண்ண தப்ப கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை பத்தின விஷயம் எல்லாமே அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதா, நம்ம முட்டாள்தனமா ஒரு டிசிஷன் நம்ம வந்து எடுத்துட்டோமோ, ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மட்டும் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம
ஒரு 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 செல்ஃபிஷ்னஸோட அந்த முடிவை நம்ம எடுத்துட்டோமோ அப்படின்றதுலயே ரொம்ப இந்த பர்சன் வந்து என்னன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ரிக்ரெட்டா வந்து ஃபீல் ஆகுது. ஐ டோன்ட் நோ. ஏன்னா இந்த பர்சன் அந்த ஒரு விஷயத்த வச்சே நிறைய ஓவர் திங்கிங்ல வந்து போயிட்டாங்க. நீங்க அதை நீங்க எப்படி நீங்க ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா, ஆனாலும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்னன்னா நீங்க இந்த பர்சன் வந்து இன்னுமே விரும்பதான் வந்து செய்றீங்க. நீங்க இந்த பர்சனுக்காக இன்னமும் நீங்க வெயிட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு அட்டாச்மெண்டோட எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சோ, சோ அதை நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க அவங்க கிட்ட அப்படின்றது எல்லாமே இந்த பர்சனுக்கு ரொம்ப நல்லாவே வந்து கிளியரா தெரியுது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல அவ்வளவு அட்டாச்சா நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ரொம்ப நெருக்கமா நீங்க அந்த பர்சன் கிட்ட வந்து பழகிருப்பீங்க. அவ்வளவு ஒரு க்ளோஸ்டான ரிலேஷன்ஷிப்பா கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். உங்களோட மைண்ட் செட் எதுனாலுமே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்களோட தாட் எப்படி இருக்கு, உங்களோட தாட் எப்படி இருக்கு அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஸோ சில பேருக்கு வந்து ஒரு டெலிபாத்தி கனெக்ஷனாகவும் இது வந்து இருக்கலாம். அவங்கள பத்தி நீங்க ஏதாவது ட்ரீம் பண்ணலாம், உங்களை பத்தி அவங்க ஏதாவது வந்து ட்ரீம் பண்ணலாம். ஸோ ட்ரீம் த்ரூ ஒரு டெலிபாத்தி கனெக்ஷனுமே உங்க 2 பேருக்குள்ள வந்து இருந்திருக்கும். இவங்க அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன ஒரு சில விஷயம் வந்து சொல்றாங்களோ சொல்லலையோ அதை பத்தி சின்ன சின்னதா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சைன் நீங்க ஏதாவது ட்ரீம்ல பார்த்திருப்பீங்க. அவங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ஏதாவது ட்ரீம்ஸ் த்ரூ கூட உங்களுக்கு ஒரு சில பேருக்கு அந்த சைன் உங்களுக்கு அந்த விஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் இங்க என்ன அப்படின்னா இந்த பர்சன் லைக் உங்களை வந்து அவங்களோட ஒரு உலகமா தான் இங்க வந்து பாக்குறாங்க. நான் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்ககிட்ட. லைக் அவங்களோட ஃபேமிலி எப்படி கன்சிடர் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த லவ்வையும் அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க. லைக் அண்ட் அஸ் வெல் அஸ் இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்களை அவங்க வந்து ஒரு ஃபியூச்சர் பார்ட்னரா இங்க வந்து பாக்குறாங்க அப்படின்ற விஷயம் தான் நான் வந்து பாக்குறேன். பிகாஸ் தே வாண்ட் சம் கைண்ட் ஆஃப் அ மேரேஜ். அவங்க வந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு மேரேஜ் அப்படின்ற அந்த விஷயம் தான் வந்து எதிர்பார்க்கறாங்க. த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், த லாங் term commitment, and this is a clear sign. இந்த மெசேஜ் பார்க்கும்போது அது ஒரு கிளியர் சைனாவே வந்திருக்கு. என்ன அப்படின்னா சோ உங்க கூட சீக்கிரம் சேர்ந்து வாழணும் அப்படின்ற அந்த நாட்களுக்காக இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோ உங்களை பத்தின தாட்ஸ் இந்த பர்சனோட மைண்ட்ல வந்து 24/7 இருக்கு. எப்படி இந்த பர்சனை பத்தி நீங்க திங்க் பண்றீங்களோ அது மாதிரி உங்களை விட இந்த பர்சன் உங்களை பத்தி ரொம்ப அதிகமா வந்து திங்க் பண்ணலாம். நீங்க கூட அப்பப்போ ஏதாவது வேலை பாக்குறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் பிஸியா வந்து இருந்துருவீங்க. பட் உங்க பர்சனோட தாட் வந்து பார்க்கும்போது என்னதான் வேலை பார்த்தாலும் உங்களை பத்தி நினைப்பா உங்களுக்கு வந்து இருக்கதான் செய்யுது. நெக்ஸ்ட் இவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் ஆன மெசேஜஸ் தான் இது. பாஸ்ட்ல இவங்க உங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போதைக்கு வந்து லைக் அந்த ஒரு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஏதாவது உங்ககிட்ட பாஸ்ட்ல கேட்டுட்டு கொஞ்சம் விலகி இருந்திருப்பாங்க இந்த பர்சன். பட் இனிமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்க்குரிய அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சோ நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அவங்க பண்ண அந்த தப்ப இவங்க வந்து ரிக்ரெட் மட்டும் பண்ணாம அதை நினைச்சு இவங்க வந்து ஃபீல் பண்ணி அழுதுருக்கலாம். ஓகேங்களா. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லேட் நைட் தாட்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ லேட் நைட்ல இவங்க உங்களை பத்தி வந்து கண்டிப்பா திங்க் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அவங்களை பத்தி இவங்க வந்து அழுதுருப்பாங்க இந்த பர்சன். ஏன்னா இந்த பர்சனோட எனர்ஜி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எமோஷனலான ஒரு பர்சனா தான் வந்து இருக்காங்க. என்னதான் கொஞ்சம் ஒரு ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் இருந்தாலும் பட் லவ் அப்படின்னு வரும்போது இந்த எனர்ஜி ஸ்டார்டிங்ல நான் இந்த ரீடிங்கை நான் பார்க்கும்போது சரி, கார்ட்ஸ் நான் ஷஃபிள் பண்றப்பையும் சரி, இந்த எனர்ஜி நான் கனெக்ட் பண்ணது வந்து கம்ப்ளீட்டா ஒரு எமோஷனலான ஒரு எனர்ஜி தான் நான் இந்த ரீடிங்ல நான் வந்து பார்த்தேன். ஸோ அதே மாதிரிதான் இங்க நம்ம அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாம் லைக் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பார்க்கும்போது எல்லாமே எமோஷனல் பேஸ் பண்ணி தான் இருக்கு. உங்களோட சைட்ல இருந்து பார்க்கும்போது அப்படி ஒன்றும் அவங்க உங்களை ப்ராக்டிக்கலா எதுவுமே வந்து பார்க்கல. ரொம்ப எமோஷனலி அட்டாச்ட், ரொம்ப எமோஷனலா வந்து கனெக்ட் ஆன ஒரு பர்சனா தான் வந்து இருக்காங்க. ஸோ நீங்க லக்கின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு பர்சனோட லைஃப்ல கிடைச்சதுக்கு. சில பேருக்கு இது கொஞ்சம் பொசசிவா இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ரொம்ப பொசசிவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் பொசசிவா இருக்கிறதுல வந்து தப்பு இல்லை ஆக்சுவலா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, உங்களோட லைஃப் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதனால அது இருக்கிறது வந்து தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் எஸ் இந்த பர்சன் அகெயின் அவங்களோட லைஃப்ல நீங்க வந்து இருக்கணும். ஸோ மேக்சிமம் இவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இவங்களோட லைஃப்ல வந்து அவங்களோட சிப்ளிங்கா இருக்கட்டும், அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க கிட்ட இவங்க அவ்வளவு தூரம் வந்து கனெக்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. பர்சனலா எதுவுமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்னு பார்க்கும்போது அவங்களோட பர்சனல் விஷயம் எல்லாம் உங்ககிட்ட தான் வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் என்ன அவங்களோட வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு குட் மெமரிஸ் இருந்திருக்கு, பேட் மெமரிஸ் இருந்திருக்கு, குட் பாஸ்ட், பேட் பாஸ்ட், எதுனாலுமே சரி அது எல்லாமே உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு என்ன அப்படின்னா லைக் இவங்க அவங்கள வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. பிளஸ்
நீங்க அவங்க கூட வந்து இருக்கணும், அவங்களோட வீட்ல நீங்க அவங்க கூட வந்து எப்பயுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு பார்ட்னர்ஷிப் அதான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ உங்களை இந்த பர்சன் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாக்குறாங்க. அது ஒரு ஸ்பௌஸ் ஆன ஒரு எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லைக் உங்களை வந்து பார்க்க முடியுமா அப்படின்றது அவங்களோட ஒரு கேள்வியா இருக்கு ஆக்சுவலா. ஸோ உங்களை வந்து நேர்ல வந்து மீட் பண்ணலாமா, பார்க்க முடியுமா அப்படின்ற அந்த ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு எனர்ஜியுமே நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்க உங்களை எவ்வளவு தூரம் மிஸ் பண்ற மாதிரி நீங்க அவங்கள வந்து மிஸ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு கேள்வி மாதிரி மனசுல வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவு தூரம் நான் இந்த பர்சன் நினைச்சு நான் ரிக்ரெட் பண்றேன், இவ்வளவு தூரம் இந்த பர்சன் நினைச்சு நான் மிஸ் பண்றேன், நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறப்போ ஆப்போசிட்ல அந்த பர்சன் எந்த தாட்ல வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்க மேல அவங்களுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைசிங்காகவும் இருக்கு. நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க, அவங்கள பத்தி என்ன மனநிலைமையில நீங்க வந்து இருக்கீங்க, என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு எனர்ஜியுமே தான் இருக்கு. எங்க நீங்க ஏதாவது திட்டிட போறீங்களோ, எங்க நீங்க ஏதாவது சண்டை போட்டு போறீங்களோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எனர்ஜிஸ்மே தான் இங்க வந்து அந்த பர்சனுக்கு ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு எனர்ஜியாவும் தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்க இப்ப அவங்களோட லைஃப்ல டிராவல் ஆகல ரெண்டாவது விஷயம். பட் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா உங்க கூட அவங்க எப்பயுமே கனெக்டடா இருக்க மாதிரி தான் வந்து ஃபீல் பண்றாங்க. உங்களோட பிரசன்ஸ் அவங்களோட வாழ்க்கையில எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அண்ட் அகெயின் இங்க திஸ் இஸ் அகெயின் வெரி பியூட்டிஃபுல் மெசேஜ் ஆக்சுவலா. அவங்க எப்படி நீங்க வேணும்னு ஆசைப்படுறாங்களோ அது மாதிரி நீங்க வந்து அந்த பர்சனை வந்து வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா, ஸோ டூ யூ வாண்ட் மீ அப்படின்ற அந்த மெசேஜஸ்மே வந்து இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த எனர்ஜிஸ் எல்லாமே பார்க்கும்போது லைக் இங்க ஒரு லவ்வோட எனர்ஜிஸ் நான் இங்க வந்து பாக்குறேன், ஒரு மேரேஜ், ஒரு பார்ட்னர், ஒரு ஸ்பவுஸ், ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். ஸோ கம்ப்ளீட்டா எமோஷனல் தான் நான் இங்க வந்து பாக்குறது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு எனர்ஜி, இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாதீங்க. சரி, எல்லாருக்குள்ளயும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது இருக்கதான் செய்யும். சம் டேஸ் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ஒரு கஷ்டத்தை நமக்கு வந்து கொடுக்கலாம், சில நாள் நம்ம வந்து சந்தோஷமா நம்ம வந்து இருப்போம். ஸோ சில விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி பேட் பாஸா நடந்திருக்கு அப்படின்றனால உடனே ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம். இந்த பர்சன் இப்படிதான் அப்படிதான் அப்படின்ற மாதிரி எதுவும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரும். ஏன்னா இந்த சில விஷயம் எல்லாமே உங்க பர்சன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்களே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் என்னால வந்து சரியா கூட இந்த பர்சனோட எனர்ஜியை வந்து பேச முடியல. என்னோட வாய்ஸ் ஃபிளிப் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளவு எமோஷனலான ஒரு எனர்ஜியா இருக்கு. ஆக்சுவலா என்ன சொல்லணும்னே இங்க ஆக்சுவலா வந்து தெரியல. ஏன்னா நிறைய மெசேஜஸ் இருக்குங்க. பட் எனிவே நான் அது எல்லாமே உங்களுக்காக வந்து கவர் அப் பண்ணிருக்கேன். அவங்க என்னென்ன விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது, அவங்க ரிக்ரெட் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும், திருப்பி வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களை பத்தி அவங்களுக்கு ஒரு கொஸ்டின், டவுட்ஃபுல்லான ஒரு எனர்ஜியா இருக்கட்டும், நீங்க அவங்களை மிஸ் பண்றீங்களா, நீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கறீங்களா, நீங்க அவங்க கிட்ட வந்து இது மாதிரி பார்ட்னர்ஷிப் எதிர்பார்க்கறீங்களா, லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்கறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பர்சனுக்கும் நிறைய டவுட்ஸ் உங்களை பத்தி வந்து இருக்கு. எனிவேஸ் இவங்க திருப்பி உங்க லைஃப்ல வரதான் போறாங்க. திருப்பி நீங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி மீட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணதான் வந்து போறீங்க. எனக்கு இந்த எனர்ஜில ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்சன் எப்படி இந்த கனெக்ஷனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ, ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி முக்கியத்துவம் நீங்களுமே தான் வந்து கொடுக்குறீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு ஒரு மியூச்சுவல் எனர்ஜியா தான் வந்திருக்கு, ஒரு மியூச்சுவல் பாண்ட், ஒரு மியூச்சுவல் எனர்ஜியா தான் இங்க வந்திருக்கு. ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஸ்டேட் மாதிரி, இப்போ ஒரு தராசு நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஸ்டேட் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். அவங்க எப்படி உங்க மேல ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு எமோஷன், அந்த ஒரு லவ் எப்படி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் அவங்க மேல அந்த ஒரு லவ், எமோஷன்ஸ் அண்ட் கேர் எல்லாமே வச்சிருக்கீங்க. ஸோ பியூட்டிஃபுல்லி அந்த ஒரு டிவைன் மாஸ்குலின், ஒரு டிவைன் ஃபெமினினோட எனர்ஜிஸ் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see that really a very very positive energy. ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசன்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன், இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம்ஸ் நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு
உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது ஒரு காஷன் கைடன்ஸ் ஒரு அலாட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.